தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கும் காங்கிரஸ் திமுக. இன்று இரவு 8 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் கே.சி. வேணுகோபால். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் கொடுக்க திமுக விருப்பம் தெரிவித்தது. தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு பின் காதர் மொஹிதீன் பேட்டி. கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனால் 3 கொடுக்கறதையும் அவங்க அதுலேயும் ஒன்று குறைக்க சொல்லி இப்போ தாராளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக உங்களோட ஆலோசனை எப்படி? இல்லைங்க, தொகுதிகள் எண்ணிக்கை இன்னைக்கு முடிவாகலையே. நாங்கள் போன முறை 3 பெற்று தோற்று போனது உண்மைதான். திமுகவிடம் 5 தொகுதிகளை ஒதுக்க கோரியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொஹிதீன் பேட்டி. குறைந்தபட்சம் 4 தொகுதிகளையாவது வழங்க வேண்டும் என கோரிக்கை. கலைஞர் 5 தொகுதி எங்களை கொடுத்து பெருமைப்படுத்தினார். இப்போ உள்ள நாங்கள் 5 தொகுதிகளை குறித்து தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் 5 கொடுக்க விட்டாலும் 4 தொகுதியாவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வலியுறுத்திட்டு எத்தனை தொகுதிகளாக இருந்தாலும் திமுக கூட்டணியிலேயே நீடிப்போம் என காதர் மொஹிதீன் பேட்டி. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாகவும் திட்டவட்டம். எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் அன்று இருந்தோம், இன்று இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம். அதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கும் கிடையாது, அவங்களுக்கும் கிடையாது, யாருக்கும் இருக்க வேண்டிய. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொஹிதீன் மயக்கம். திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது மயங்கி சரிந்ததால் பரபரப்பு. கூட்டணி தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. கூட்டணி கட்சிகள் உடனான பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு உள்ளிட்ட தேர்தல் பணிகளில் திமுக தீவிரம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தொகுதி பங்கீட்டு பணிகளில் மும்முரமாக இறங்கிய திமுக. மனிதநேய மக்கள் கட்சியுடன் நாளை பேச்சுவார்த்தை. தொகுதி பங்கீடு தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் பிப்ரவரி 26ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. பேச்சுவார்த்தை குழுவில் சண்முகம், கனகராஜ், சாமுவேல், கண்ணன் ஆகியோர் அங்கம் வகிப்பு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து பேச குழு அமைத்தது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி. மாதேஸ்வரன் எம்பி, சக்தி நடராஜன், சின்ராஜ், சூரியமூர்த்தி, நித்யானந்தம் உள்ளிட்ட 5 பேர் குழுவில் இடம் பிடிப்பு. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தொகுதி பங்கீடு குறித்து நாளை பேச்சுவார்த்தை. கடந்த முறை 6 தொகுதிகள் கேட்ட நிலையில் வரும் தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்க வாய்ப்புள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் ரிஷிவந்தியம் அல்லது விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக தகவல். விருதுநகர், சிவகாசி, சாத்தூர் தொகுதிகளில் விஜய பிரபாகரன் போட்டியிட விரும்புவதாகவும் தகவல். பெண் சக்தியின் வெளிப்பாடாக திகழ்ந்தவர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் மகத்தான பணியாற்றியவர் ஜெயலலிதா எனவும் பேச்சு. ஜெயலலிதா அவர்களுக்கு ஏன் நினைவஞ்சலிகள் சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய சேவை என்றும் நினைவில் இருக்கும்.
மீண்டும் திமுக ஆட்சி அமைய அடுத்த 50 நாட்களுக்கு களப்பணியாற்ற வேண்டும். திமுக கட்சி தலைமை சார்பில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அறிவுரை. திருப்பூரில் கைதான வங்கதேசத்தை சேர்ந்த 6 பேர் தீவிரவாத சதித்திட்டம் தீட்டியவர்கள் என தகவல். பாகிஸ்தான் உளவுத்துறை மற்றும் வங்கதேசத்தை சேர்ந்த தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு என வெளியான தகவலால் அதிர்ச்சி. டெல்லி போலீசார் வந்து கைது செய்யும் வரை திமுக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது? வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் திருப்பூரில் தங்கியிருந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி. கொலை கொள்ளையை தாண்டி தீவிரவாத தாக்குதல் எனும் கொடூர உச்சத்திற்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து வைத்திருக்கிறது திமுக அரசு என இபிஎஸ் கடும் சாடல். திமுக ஆட்சியை தொடரவிட்டால் சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக செயல் வீரர்கள் கூட்டம். தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா தீர்மானம். ஆதவ் முன்மொழிந்த தீர்மானத்தை வழிமொழிவதாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு. ஒரு தீர்மானத்தை சகோதரர் அவர்கள் போட்டாரு. அந்த தீர்மானத்தை நாங்கள் எல்லோரும் மனதார ஏற்றுக்கொண்டு உங்களுடைய விருப்பத்தை தலைவர் அவர்களிடம் சொல்லப்படும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பின் தமிழ்நாட்டை ஆளும் சக்தி விஜய் ஒருவருக்கே உள்ளது. பெரம்பூரில் நடந்த தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் பேச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு சொல்கிறேன், புரட்சித் தலைவருக்கு அம்மாவுக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி ஒரே சக்தி நம்முடைய தளபதிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மத்திய மாநில அரசுகள் எப்பொழுதும் இணைந்து செயல்படுவதுதான் ஒரு பகுதியின் முன்னேற்றத்திற்கு நிலையானது என குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனின் கருத்து. இந்தியா மீதான கூடுதல் வரியை அமெரிக்கா குறைத்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என பேட்டி. சரியா இருக்காது. ஆனால் மத்திய மாநில அரசுகள் எப்பொழுதும் இணைந்து செயல்படுவதுதான் ஒரு பகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாகும். சென்னை அண்ணா நகரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல். மூத்த தயாரிப்பாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களாக இருக்கக்கூடிய முன்னணி நட்சத்திரங்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. நல்ல டீம் வரணும், ப்ரொடியூசர் கவுன்சிலை காப்பாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. நான் நம்பர்லாம் பார்த்து ஓட்டு போடுறதே கிடையாது. நண்பர் யாருன்னு பார்த்து மட்டுமே ஓட்டு போடுவேன். போட்டேன். எல்லா போடும் இறைவனுக்கு. நன்றி, வணக்கம். பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லை. குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை. இதில் யார் எந்தெந்த பொறுப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு டிசைட் பண்ணுற ஒரு நாள். அது நாங்கள் ஓட்டு போடுறவங்க டிசைட் பண்ணியிருக்கோம். ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படக்கூடாது, ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி தேர்தல் நடக்கணும். ஸோ இந்த தேர்தலில் நல்ல அணி வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறோம். தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வெற்றி பெறும் அணியினர் பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலில் வாக்களித்த பின் ரஜினிகாந்த் பேட்டி. எல்லாருக்கும் தெரியும், ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைங்க இருக்குது.
யார் தேவைப்பட்டு வர்றாங்களோ அவங்க வந்து முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எங்கெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. சால்வ் பண்ணணும். நன்றி. தேங்க்யூ. நாட்டின் அதிவேக மீரட் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மீரட் சதாப்தி நகர் முதல் மீரட் தெற்கு ரயில் நிலையம் வரை பயணம். கொடைக்கானலில் வசித்து வந்த நடிகை விஷ்ணு பிரியாவின் தந்தை கொடூரமான முறையில் கொலை. நாற்காலியில் கயிற்றால் கட்டி வைத்தபடி கிடந்த சடலத்தை கண்டு கேர்டேக்கர் கதறல். தேன்கனிக்கோட்டை அருகே இரவு நேரங்களில் சுற்றித் திரியும் காட்டு யானைகளால் பொதுமக்கள், விவசாயிகள் அச்சம். வீட்டு ஜன்னலை உடைத்தும் வெள்ளரி மற்றும் ரோஜா தோட்டத்தை நாசப்படுத்தியும் அட்டகாசம். குளித்தலை அருகே 1000 ஆண்டு பழமை வாய்ந்த ரத்னகிரீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழா. 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த திருவிழாவில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம். புதுக்கோட்டையில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயிலில் மாசி பெருந்திருவிழா கோலாகல தொடக்கம். பக்தி பெருக்கோடு ஏராளமானோர் பால் குடம் எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.